Hello dear students, 10th standard maths chapter 8 exercise 8.3 la 13th question கான solution. In a game, ஒரு கேமில் என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா 150 rupees. ஸோ ஓகே, என்ட்ரி ஃபீஸை ஃபஸ்ட் எடுத்து எழுதிப்போம். இப்போ என்ட்ரி ஃபீஸ் வந்து ₹150. ஓகே, the game consists of tossing a coin 3 times. ஒரு காயினை 3 தடவை டாஸ் பண்ணுன்றாங்க. இப்போ 3 தடவை டாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் டாஸ் பண்ணால் ஹெட்டோ டைலோ விழும், ரெண்டாவது டைம் டாஸ் பண்ணால் ஹெட்டோ டைலோ, மூணாவது டைம் டாஸ் பண்ணும்போது ஹெட்டோ டைலோ விழும். அந்த கான்ஃபிகரேஷனில் தான் வரும். அப்போ இது எதுக்கு சமம் அப்படின்னா, 3 காயினை ஒன்றா டாஸ் பண்ணால் என்ன ப்ராபபிலிட்டி வருமோ அதுதான் இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸாக நம்ம எடுப்போம். தனா அப்படின்றவங்க பாட் ஏ டிக்கெட் ஃபார் என்ட்ரி. இந்த கேமுக்கு அவங்க ஒரு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டாங்க. இஃப் 1 or 2 heads ஷோ, ஒரு ஹெட்டோ இல்லை 2 ஹெட்டோ விழுந்தால் ஷீ கெட் ஹர் என்ட்ரி ஃபீஸ் பேக். அவங்க அந்த என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ கட்டினாங்க, ₹150 திரும்பி கொடுத்துருவாங்க. அதாவது காயினை ஃபர்ஸ்ட்டு டைம் டாஸ் பண்ணும்போது, செகண்ட் டைம், தேர்ட் டைம் 3 டைம் டாஸ் பண்ணுவாங்க. டாஸ் பண்ணும்போது ஒரு ஹெட்டோ இல்லை 2 ஹெட்டோ விழுந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த என்ட்ரி ஃபீஸை ₹150 என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இஃப் ஷீ த்ரோஸ் 3 heads, 3 தடவை போடும்போதும் அவங்களுக்கு ஹெட் விழுந்துருச்சு அப்படின்னா டபுள் த என்ட்ரி ஃபீஸ், ₹150 கட்டினதுக்கு ₹300 ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்றாங்க. அதர்வைஸ் அப்படி இல்லைனா ஷீ வில் லாஸ், அவங்க வின் பண்ண மாட்டாங்க, லூஸ் பண்ணுவாங்கன்றாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஷீ கெட்ஸ் டபுள் என்ட்ரி. அப்படி இருக்கப்போ என்ன ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, டபுள் என்ட்ரி ஃபீஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ். ₹150 கொடுத்துருக்காங்க, அவங்க ₹300 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் என்னென்ன, அண்டு என்ட்ரி ஃபீஸ் மட்டும் ஜஸ்ட் கெட்ஸ் ஆர் என்ட்ரி ஃபீஸ் மட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, ப்ராபபிலிட்டி. லாஸ் ஆஃப் த என்ட்ரி ஃபீஸ், அவங்க தோக்கிறதுக்கான சான்சஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம கிளியராக இந்த இடத்துல எடுத்து எழுதிப்போம். இப்போ 1 or 2 ஹெட்டு, 1 or 2 ஹெட்டு விழுந்தால் என்ன ஆகும், 1 or 2 ஹெட் விழுந்தால் ஷீ கெட் ஆர் என்ட்ரி ஃபீஸ். என்ட்ரி ஃபீஸ் வந்து பேக் திரும்பவும் கிடச்சிரும். கட்டின ₹150 வந்து ரிட்டர்ன் ஆகிடும். 3 heads, 3 ஹெட்டு விழுந்தால் ஷீ ரிசீவ் டபுள் அமௌண்ட்டு வந்து வரும், டபுள் த என்ட்ரி ஃபீஸ் வரும். அதர்வைஸ் இது ரெண்டுமே நடக்கலைன்னா, அதாவது ஒரு ஹெட்டோ 2 ஹெட்டோ விழாமையோ 3 ஹெட்டு விழாமையோ, அதர்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, அதர்வைஸ்னால் இது ரெண்டும் நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா இவங்க லாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க தோற்றுருவாங்கன்னு அர்த்தம். இந்த 3 கண்டிஷனை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டபுள் என்ட்ரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ், டபுள் என்ட்ரினா என்ன, டபுள் என்ட்ரி ஃபீஸ் 2 தடவை அவங்களுக்கு டபுள் மடங்காக அந்த காசு திரும்பி வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹெட்டோ 2 ஹெட்டோ விழணும். என்ட்ரி ஃபீஸ் வந்து டபுள் வரணும்னா 3 ஹெட் விழணும். கெட் ஹேர் என்ட்ரி ஃபீஸ், வெறும் என்ட்ரி ஃபீஸ் மட்டும் பேக் ஆகணும், ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு ஹெட்டோ 2 ஹெட்டோ விழணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 3 காயின் யூஸ் பண்ணுறது தான். இங்கே 3 டைம்ஸ் காயினை டாஸ் பண்ணுறோன்னா மூணுத்தையும் சேர்த்து ஒன்றா தான் பார்ப்பாங்க. அப்போ என்னென்னா 3 காயினை ஒன்றா டாஸ் பண்ணதுக்கான அர்த்தம் தான். 3 காயினை டாஸ் பண்ணும்போது நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எடுப்போம், ஃபஸ்ட்டு ஒரு காயினுக்கு ஒரு ஹெட்டோ ஒரு டெய்லோ விழலாம் ஒரு காயினில். அடுத்த காயின் இந்த ஹெட்டு விழுந்த ஃபஸ்ட்டு காயின் கூட அடுத்த காயினுக்கான ஹெட்டோ டைலோ இருக்கலாம், இல்லை இந்த டெய்ல் கூட அடுத்த காயினுக்கான ஹெட்டோ டைலோ இருக்கலாம். தேர்டு காயின் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 2 விழுந்துருச்சு, இந்த இடத்துல ஒரு ஹெட் ஒரு டைல், இந்த இடத்துல ஒரு ஹெட்டு ஒரு டைல். ஹெட்டு விழுந்து ஹெட்டு டைல் விழலாம், ஹெட்டு டைல் விழுந்து ஹெட்டோ டைல் விழலாம், டைல் ஹெட்டு விழுந்து ஹெட் டைல், டைல் விழுந்து ஹெட்டு டைல் விழலாம். இதுதான் ட்ரீ டயக்ராம். ஸோ இதுதான் நமக்கான சாம்பிள் ஸ்பேஸ். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்து எழுதிப்போம். இந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ன்றது நமக்கு என்ன, ஹெட். கிளியராக நீங்கள் வந்து இதை ட்ரீ மெத்தடில் டிஃபைன் பண்ணி எழுதணும், இல்லைனா மிஸ்டேக் ஆகும். சரிங்களா, 3 ஹெட்டு 2 ஹெட்டு ஒரு டைல், 2 ஹெட்டு ஒரு டைல், ஹெட் 2 ஹெட்டு ஒரு டைல் போடாச்சு, ஹெட்டு டைல் ஹெட், அடுத்தது ஹெட்டு டைல், அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த பார்ட் ஓவர் டைல் ஹெட், டைல் ஹெட், டைல் ஹெட் டைல், THT, and then tail head, tail head, tail. So tail. 1 2 3 4 5 6 7 8. N of S sample space வந்து நமக்கு 8 வந்து வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ராபபிலிட்டி போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க,
அவங்களுக்கு டபுள் என்ட்ரி வரணும். டபுள் என்ட்ரி ஃபீஸ் அவங்க கட்டினதை விட டபுளாக வரணும். அப்போ என்ன நடக்கணும்னா டபுள் அமௌண்ட் 150 ரூபா கட்டினது 300 ரூபா வரணும்னா அவங்களுக்கு 3 ஹெட் விழணும். அப்போ இந்த இடத்துல லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 3 ஹெட்டு விழுந்தாதான், இங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்க ஷீ த்ரோஸ் 3 ஹெட்ஸ் 3 ஹெட்டு விழுந்தாதான் ஷீ ரிசீவ் டபுள் என்ட்ரி ஃபீஸ். அப்போ ஏன்ற ஈவெண்ட் எப்படி இருக்கணும் நமக்கு நடக்கணும்னா ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 3 ஹெட்ஸ் வந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு டபுள் என்ட்ரி ஃபீஸ் வந்து வரும். இந்த ஈவெண்ட் ஏல 3மே ஹெட்டு விழணும் அப்படின்னு பார்த்தா அது ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. 3 ஹெட்டு விழணும். ஒரு காயினை 3 தடவை தான் டாஸ் பண்ண போகிறாங்க. 3 தடவை டாஸ் பண்ணால் 3 தடவை ஹெட்டு விழணும், அவ்வளோதான். மற்ற எல்லாத்துலேயும் சான்சஸ் கிடையாது. அப்போ இந்த இடத்துல என் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் த ஏ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1. நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஃபைன் பண்ணணும். இப்போ நமக்கு பி ஆஃப் ஏ என்னன்னு பார்த்தோம்னா என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இந்த இடத்துல என் ஆஃப் ஏன்றது நமக்கு 1, என் ஆஃப் எஸ்ன்றது 8. ஸோ 1/8ன்றது தான் ப்ராபபிலிட்டி ஃபார் கெட்டிங் டபுள் என்ட்ரி ஃபீஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ். செகண்ட் ஒன், ஜஸ்ட் கெட்ஸ் ஹர் என்ட்ரி ஃபீஸ். ஜஸ்ட் கெட்ஸ் ஹர் என்ட்ரி ஃபீஸ். கட்டின என்ட்ரி ஃபீஸ் ரிட்டர்ன் வந்தால் மட்டும் போதும்னா அது என்ன நடக்கணும்? என்ட்ரி ஃபீஸ் மட்டும் பேக் வரணும். 1 2 ஹெட்ஸ் 1ஓ இல்லை 2 ஹெட்டோ விழுந்தால் ஷீ கெட் ஹர் என்ட்ரி ஃபீஸ் பேக். அப்போ இந்த ஈவெண்ட்டை நம்ம பின்னு எடுத்துப்போம். பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 1 ஹெட்டோ 2 ஹெட்டோ விழுந்தால் அவங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் ரிட்டர்ன் ஆகிடும். கெட்டிங் 1 ஆர் 2 ஹெட். இப்போ சாம்பிள் ஸ்பேஸில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? பி வந்து 1 ஹெட்டோ 2 ஹெட்டோ எது இருக்குன்னு பாருங்கள். 1 ஹெட்டு இல்லை 2 ஹெட்டு. ஆனால் 3 ஹெட் விழுந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு டபுள் என்ட்ரி வந்துடும். அதனால் 3 ஹெட்டு நம்ம எடுக்க முடியாது. 1 ஹெட்டோ 2 ஹெட்டோ எது இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஹெச்ஹெச்டி இருக்குது, 2 ஹெட்டு, ஒரு டைல் இருக்குது. இந்த இடத்துல ஹெச்டிஹெச் ஃபஸ்ட்டு ஹெட் விழும், ரெண்டாவது டைல் விழும், மூணாவதாக ஹெட் விழலாம். இது நம்ம ஒரு 1 ஆர் 2 ஹெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 ஹெட் இருந்தாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஹெட்டு டைல் டைல். இந்த இடத்துல 2 ஹெட் இருக்குது, டைல் ஹெட் ஹெட். இந்த இடத்துல ஒரு ஹெட், அதையும் கன்சிடர் பண்ணுறோம். 1 இல்லை 2 ஹெட் எது இருக்கோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து இங்கே எழுதிக்கலாம். டைல் மொத்தமே விழுந்தால் நமக்கு வராது. இப்போ இதில் வந்து பி எழுதிட்டோம். என் ஆஃப் பி என்னன்னு பாருங்கள். எத்தனை கவுண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6 கவுண்ட்ஸ் இருக்குது. என் ஆஃப் பின்றது நமக்கு இந்த இடத்துல இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி நம்ம ஃபைன் பண்ணுறோம். பி ஆஃப் பின்றது என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ், தட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி வந்து 6 டிவைடட் பை என் ஆஃப் எஸ். சாம்பிள் ஸ்பேஸில் 8 இருக்குது. 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 2 3s are 6, 2 4s are 8. ஸோ 3/4 தான் இதுக்கான ப்ராபபிலிட்டி. அண்ட் தேர்ட் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஜஸ்ட் கெட்ஸ் ஹேர் என் லூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து வின் பண்ணல, தூக்குறாங்க அப்படின்போது லூஸ் த என்ட்ரி ஃபீஸ் இல்லை லூஸ் த என்ட்ரி ஃபீஸ்னால் என்ன அர்த்தம்? கொஷினில் கரெக்டாக பாருங்கள். ஷீ ரிசீவ்ஸ் டபுள் என்ட்ரி ஃபீஸ். 3 விழுந்தால் டபுள் என்ட்ரி விழும். 1 2 விழுந்தால் அவங்களோட என்ட்ரி ஃபீஸ் மட்டும் வாங்கிக்கலாம். அதர்வைஸ் அப்படி இல்லை, இப்போ இது மேலே இருக்க 2மே நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா இவங்க வின்னுன்னு அர்த்தம். இப்போ மேலே இருக்க எதுவுமே நடக்கலை அப்படின்னா மொத்தமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ராபபிலிட்டி 1. அந்த 1ல் இருந்து இது 2ஐயும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா அதுதான் அவங்க வந்து தோக்கிறதுக்கான சான்சஸ். அந்த காம்ப்ளிமெண்ட் இது 2மே நடக்கலைன்னா என்ன? இந்த பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இதுவும் நடக்கக்கூடாது. அண்டு பி ஆஃப் பி இதுவும் நடக்கக்கூடாது. இது 2த்தையும் இது வந்து நம்ம அப்படியே இந்த ஆப்போசிட் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா 1ல் இருந்து அதுதான் நமக்கான சான்சஸ். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 1 2 3 ஹெச் 1 2 3 4 5 6 இந்த மொத்தத்தையும் இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம். அப்படி நம்ம வெளியில் எடுத்தோம்னா ட்ரிபிள் டெயில் மட்டும் இருக்கும், அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆஸ் பர் த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒரு ஈவெண்ட்டோடைய காம்ப்ளிமெண்ட் வேணும், இந்த பி ஆஃப் ஏவுடைய காம்ப்ளிமெண்ட் வேணும், ப்ராபபிலிட்டி வேணும் அப்படின்னா 1 - பி ஆஃப் ஏன்னு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்க கொஷினில் அதர்வைஸ் இது 2மே நடக்காத பட்சத்தில், ஆல்ரெடி இது 2ம் நடந்துருச்சுன்னா அவங்க வின்னு, இது 2ம் நடக்காத பட்சத்தில்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ராபபிலிட்டியை நான் டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ பி ஆஃப் டி எனக்கு வேணும் அப்படின்னா 1 - பி ஆஃப் ஏவையும் பி ஆஃப் பியையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறோம். 2 ப்ராபபிலிட்டி. இந்த 2 ப்ராபபிலிட்டியில் மொத்தமாக 1ல் இருந்து மைனஸ் பண்ணோன்னா
இது ரெண்டும் எடுத்துடுறோம் வெளியில். இந்த ஃபேவரபிள் திங்ஸ், இந்த பாசிபிலிட்டிஸை நம்ம எடுத்துட்டும் போது ப்ராபபிலிட்டிஸை நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் அவங்க தோக்கிறதுக்கான சான்சஸ். ஸோ இது எல்லாமே என்ன, வின் பண்ணுறதுக்கான சான்சஸ். இது ரெண்டும் அவங்க தோக்கிறதுக்காக சான்சஸ் வேணும்னா 1 மைனஸ் வின் பண்ணுற எல்லா சான்சஸும் நம்ம வந்து ஆட் பண்ணி போடுறோம். அப்படி இல்லைனா டிபி த ஈவெண்ட் ஆஃப் லாஸ் என்ட்ரி அப்படின்னும் போது இவங்க இது ரெண்டுத்துல வின் பண்ணுவாங்க. அந்த ட்ரிபிள் ஹெச்சை எடுத்துடுறோம். HHTH இது எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா இந்த TT மட்டும் இருக்கும் 1, அதை போடலாம். பட் புக்கில் ஆஸ் பர் த ரூலில் நமக்கு அவங்க பேஜ் நம்பர் 319 வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா காம்ப்ளிமெண்ட் எடுப்பாங்க. ஒரு ஃபுல் ப்ராபபிலிட்டி மொத்தமாக இருக்கக்கூடிய பாசிபிள் வேஸ்லாம் நமக்கு என்னென்ன வேஸ்லாம் பாசிபிள் ஃபேவரபுளாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டா மிச்சம் இருக்கிறதெல்லாம் அன்ஃபேவரபிள். அப்போ அதை பண்ணணும்னா 1 மைனஸில் ஃபேவரபிள் திங்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இவங்க லாஸ் பண்ணுறாங்க. லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன சான்சஸ்ன்னு பார்த்தா இவங்க இருக்கக்கூடிய வின் பண்ணுற சான்சஸை நம்ம மைனஸ் பண்ணுறோம். வின் பண்ணுற சான்சஸ் P ஆஃப் ஏவும் P ஆஃப் பியும் இதை வந்து 1லேருந்து மைனஸ் பண்ணோன்னா அதுதான் இவங்களுக்கு லூசிங். ஸோ லூஸ் 1 மைனஸ் P ஆஃப் ஏ P ஆஃப் பி என்னென்னு பாருங்கள். P ஆஃப் ஏ வந்து 1/8 ப்ளஸ் P ஆஃப் பி வந்து 3/4. இந்த இடத்துல 3/4 போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல P ஆஃப் ஏக்கு 1/8 எழுதிட்டு ப்ளஸ் P ஆஃப் பியையும் 8ல் இருக்க டேம் கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 6/8 டேரெக்டாக எழுதிக்கோங்க. இந்த 6/8 கேன்சல் பண்ணால் தான் 3/4. நான் ஏன் இப்படி எடுக்கிறேன்னா டினாமினேட்டர்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஆன்சர்ஸ் வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ 2 டினாமினேட்டரும் சேம், 6ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 7/8 ஆகிடுச்சு. 2 டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால LCM 8 வரும். 8 × 1 8, 8 - 7ன்றது 1/8. இப்போது P ஆஃப் D தான் 1/8. இந்த 1/8ன்றது என்னென்னா ஜஸ்ட் லூஸ் இஸ் என்ட்ரி ஃபீஸ். என்ட்ரி ஃபீஸை இவங்க வந்து லூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி 1/8. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.